ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். யூஸ்வலாக இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு பியூட்டி டிப்போடு தான் நான் வருவேன். இன்றைக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்பை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கண்களுக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கண்கள் தான் நம்மளுடைய முகத்திலே ரொம்பவே அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்றதையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்கள் ரிலேட்டடான ஒரு பியூட்டி டிப் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் வாங்கக்கூடிய காஜலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்ணுக்கு. அஃப்கோர்ஸ் காஜல் யூஸ் பண்ணாமல் நமக்கு வெளில போகிறதுக்கு மனசு வராது. அது போட்டால் தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக எனக்கும் அப்படி தான். பட் நம்ம அந்த காஜல் யூஸ் பண்ணுற விதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாம். கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் காஜல்னால் கண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. நம்ம வீட்டிலே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற அந்த காஜல் கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் அஃப்கோர்ஸ் கண்ணுக்கு இன்னும் கூடுதல் அழகாக தரும். இந்த காஜல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த விளக்கில் விளக்கெண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போது அதில் திரியை போட்டு அந்த விளக்கை எரிய வைங்க. இந்த விளக்குலேருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, இந்த புகை தான் நமக்கு மெயினே. இந்த புகை படுற மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுருங்க. அதாவது கீழே விளக்கேற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேராக மேலே ஏதாவது சப்போர்ட் வச்சு பிளேட்டை வச்சுருங்க. இந்த பிளேட்டை நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூரான சந்தனம். நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் சந்தனம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி பியூரான சந்தனம் வாங்கிடுங்க. கண்டிப்பாக நிறைய இடங்களில் கிடைக்குது. அந்த சந்தனத்தில் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த சந்தனத்தை இந்த பிளேட் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி இந்த புகை அந்த பிளேட்டில் படுற மாதிரி இருக்கணும். அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, இதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க அந்த பிளேட்டில் இருக்க சந்தனம் ஃபுல்லாக படியணும். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour மேலே ஆகும். ஃபுல்லாக எரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புகை படிஞ்சு அந்த சந்தனம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இப்போது இந்த பவுடரில் உங்களுக்கு தேவையான அளவு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நிஜமாகவே கண்ணுக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதை கண்களில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிஜமாக ஆர்டிஃபிஷியல் காஜலை விட இந்த காஜல் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண உங்களுடைய கண்களில் அந்த அழகு இன்னும் கூடிக்கிட்டே போகும். பிகாஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். விளக்கெண்ணையும் கண்களுக்கு ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் சந்தனம் கண்களுக்கு குளிர்ச்சி. இது ரெண்டும் இதில் இருக்கிறதுனால கண்ணுக்கு இன்னும் அழகாக கொடுக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு டைப் ஆஃப் காஜல் தான். இன்னும் வெரைட்டி ஆஃப் டைப்பில் பெரியவங்க காஜல் எல்லாம் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி டிப் வேணும், இல்லை இன்னும் என்ன மாதிரியான ரிலேட்டட் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரப்பிகள் சரியாக இருக்கா, தைராய்டு, பிரெயின் ஹார்மோன் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபெலோப்பியன் டியூப். இதில் தான் முட்டையும் வெந்தும் சேர்த்து